இதுவரையில் நாம் பார்த்ததெல்லாம் கட்டடங்களுக்கு மேல் இருக்கும் கடிகாரங்கள் அல்லது சர்ச்சிற்கு மேல் இருக்கும் கடிகாரங்கள் இப்படியெல்லாம். 1930களிலிருந்து சென்னையில் மணிக்கூண்டுகள் வர ஆரம்பித்தன. முதல் மணிக்கூண்டு, இப்பொழுது அதை நாம் டஃப்டன் கிளாக் டவர் என்று கூறுகிறோம். அதற்கு முன்னாடி இதற்கு பெயர் வெப்பேரி கிளாக் டவர் என்றும் இருந்தது. ஆனால் அதன் முதல் பெயர் ராவ் சாஹேப் எம்.சி. மதுரை பிள்ளை கிளாக் டவர். ஆதிதிராவிட சமூகத்தை சேர்ந்த இவர் தாழ்த்தப்பட்டவராக இருந்தாலும் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக விளங்கினார். கோலார் கோல்ட்ஃபீல்ட்ஸுக்கு மனிதர்களை வேலையில் அமர்த்துவதில் இவருக்கு ஒரு பெரிய பங்கு உண்டு. அதில் ஏராளமாக பணமும் சம்பாதித்தார். இந்த பணத்தை எல்லாம் பொது பணிகளில் செலவழித்தார். இவரே தன்னுடைய இல்லத்திற்கு அருகே ஒரு சிறிய பூங்காவை அமைத்தார். அந்த பூங்காவுக்கு பெயர் ராவ் சாஹேப் எம்.சி. மதுரை பிள்ளை கார்டன் பார்க். அதற்கு நடுவே இவருடைய செலவிலேயே ஒரு சிறிய டவர் எழுப்பப்பட்டு அதில் ஒரு கடிகாரமும் பொருத்தப்பட்டது. இது எந்த வருடம் நடந்தது என்றுதான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அதற்கு பிறகு இது சென்னை மாநகராட்சியிடம் கொடுக்கப்பட்டது. அவர்களே இதை பரிமாறித்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் யார் இதை கட்டி வைத்தாரோ அவருடைய பெயர் மறந்து போய்விட்டது.